Monday. In today's Gospel, God has spoken through His Son. God is not far away from us. He is with us in His Son, Jesus, who became one of us. This Jesus shared our life and knows how it feels to be human. After His sufferings and death, He rose from the dead and is now seated at the right hand of God. We now have hope and our human life has meaning. One day we too will live forever with God in Jesus. Let us live each day joyfully. The Spirit-filled life is not a special deluxe edition of Christianity. It is part and parcel of total plan of God for His people. A.W. Tozer. விண்ணகம் நின்று மன்னகம் வந்த ராஜராஜனே, அப்பத்தில் வாழும் தேவனே, நெஞ்சில் வாழுமே. அப்பத்தில் வாழும் தேவனே, நெஞ்சில் வாழுமே. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. திங்கட்கிழமை ஆண்டின் முதல் வாரம் திருப்பலியை தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு ஒப்புக் கொடுக்கின்ற மக்கள், வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், இராணுவ வீரர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம். எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை அழைக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேசு தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். முதல் வாசகம். கடவுள் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். கடவுளுடைய மாட்சிமையின் சுடரொளியாகவும் அவருடைய இயல்பின் அச்சுப்பதிவாகவும் விளங்கும் இவர் தம் வல்லமை மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார். மக்களை பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்திய பின் விண்ணகத்தில் இவர் பெருமைமிக்க கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார்.
இவ்வாறு இறைமகன் வானதூதரை விட சிறந்ததொரு பெயரை உரிமை பெயராக பெற்றார். அந்நிலைக்கு ஏற்ப அவர்களை விட இவர் மேன்மை அடைந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அனைத்து தெய்வங்களே ஆண்டவரை தாழ்ந்து பணியுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. மகிமை அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றிக் கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். அவர் கலிலேயா கடலோரமாய் சென்றபோது சீமோனையும் அவர் சகோதரரான அந்திரேயாவையும் கண்டார். மீனவர்களான அவர்கள் கடலில் வலை வீசி கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். பின்னர் சற்று அப்பால் சென்றபோது செபதேயின் மகன் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் இயேசு கண்டார். அவர்கள் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். உடனே இயேசு அவர்களையும் அழைத்தார். அவர்களும் நாங்கள் தந்தை செபதேவியை கூலியாட்களோடு படகில் விட்டுவிட்டு அவர் பின் சென்றார்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Immediately they left their nets following him. உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். A leader is someone who knows the way, shows the way and goes the way. பாதை அறிந்து பாதை காட்டி பாதை செல்பவரே தலைவர். இறையேசுவில் அன்பான சகோதர சகோதரி, அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே, ஆண்டின் பொது காலத்தை துவக்கி இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நேற்று ஞானஸ்நானம் வாங்கி தன்னுடைய பொது வாழ்வை ஆரம்பித்ததனுடைய அடையாளம். அது பொது வாழ்விலே ஒரு தலைவராக இருப்பவருக்கு வேண்டிய பண்புகள் என்ன? பாதையை அறிந்திருக்க வேண்டும், அந்த பாதையை சுட்டி காட்ட வேண்டும், அந்த பாதையிலே அவரும் செல்பவராக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அவ்வாறு நானே வழி, நானே உண்மை, நானே ஒளி என்று சொல்லி நம்மை கரம்பிடித்து வழிநடத்தி செல்லக்கூடியவர். ஆகவே எங்கேயோ அமர்ந்து கொண்டு அந்த பக்கம் போங்கள், இந்த பக்கம் போங்கள் என்று திசைகளை சுட்டி காட்டிக் கொண்டு இருக்கக்கூடிய பலகையாக அல்ல, மாறாக நம்மோடு வாழுகின்ற தேவன். அவர்தான் உண்மையான தலைவன். மக்களோடு சேர்ந்து வாழ்ந்து மக்களுக்கு முன்னால் செல்ல வேண்டும், மக்கள் அவர்கள் பின்னால் வர வேண்டும். நம்முடைய திருவழிபாட்டின் வருகை பவனி ஒரே ஒரு பவனி மட்டும். குரு முன்னே செல்வார், மக்கள் எல்லாம் பின்னே செல்ல வேண்டும். ஒவ்வொன்றிலும் அர்த்தம் உண்டு. வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் கூடியிருக்கிறோம். குருவானவர் திருவுடை அணிந்து ஆலய முகப்பிலிருந்து பவனியாக வருகிறார், வருகை பவனி. ஆயர் வருகிறார் என்றால் வெளியிலே மேடை அமைத்து அவர் திருவுடை அணிந்த பிறகு வருகை பவனியாக பிள்ளைகள் பூத்தெளித்து வரவேற்கிறோம். ஒரு பவனியில் மட்டும் குரு முன்னே செல்ல வேண்டும், மக்கள் எல்லாம் பின்னே வர வேண்டும். என்றைக்கு? அது குருத்து ஞாயிறு அன்று. குருத்து ஞாயிறு அன்று குருவானவர் குருத்தோலையை பிடித்து கொண்டு முன்னே செல்ல வேண்டும், பவனியின் முன்னே. மக்கள் எல்லாம் பின்னே வர வேண்டும். ஏனென்றால் அவர் தலைவராக
எருசலேமில் அவர் வெற்றி வீரராக நுழைந்ததை நினைவூட்டுகின்ற பவனி. இப்படி ஒவ்வொரு பவனியிலும் ஒவ்வொரு வழிபாட்டிலும் கருத்துண்டு. ஆராய்ந்து பார்த்து கேட்டறிந்து அல்லது படித்தறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும், அல்லது சொல்வதை நன்றாக செவிமடுக்க வேண்டும். எனவே ஒரு தலைவர் என்பவர் பாதை அறிந்து பாதை காட்டி பாதை செல்பவரே. A leader who knows the way, shows the way and goes the way. Once we hear his voice to change, after all, is that Christ be everything for us. எப்பொழுது நாம் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோமோ, கிறிஸ்துவே எனக்கு எல்லாம் என்பதே உண்மையான மாற்றம். சின்னப்பர், சென்ட் பவுலடியார் ஒரு சிறந்த உதாரணம். கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்பட்டவர். கங்கணம் கட்டிக்கொண்டு கிறிஸ்துவை அழிப்பேன், கிறிஸ்துவத்தை அழிப்பேன், வேரோடு களை புடுங்குவேன் என்று சொல்லி தமாஸ்கு நகருக்கு உத்தரவு வாங்கி அங்கு இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்களை எல்லாம் சிறையில் அடைத்து கொள்ள வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு வீராவேசமாக குதிரையின் மேல் பயணம் செய்தவர். தமாஸ்கு நகருக்கு செல்லும் வழியிலே கிறிஸ்து அவரை தடுத்து ஆட்கொள்ளுகிறார். மமதையாக சென்றவர் குதிரை மீது சென்றவரை கீழே மண்ணுக்கு தள்ளப்பட்டு கண்கள் குருடாக்கப்பட்டு பாதை அறியாது வழி அறியாது, சவுளே சவுளே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? யார் ஆண்டவரே? என்னோடு பேசுகின்ற நீர் யார்? நீர் துன்புறுத்தும் கிறிஸ்து நான் தான். கிறிஸ்துவனுடைய மறையுடல் நாம் கிறிஸ்துவ மக்கள், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். அதை உணர்ந்த பிறகு கிறிஸ்துவை முழுமையாக தெரிந்து கொண்டு வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கிறார். நான் வாழ்வதெல்லாம் கிறிஸ்துவுக்கு ஆதாயம். நான் இருந்தாலும் சரி இறந்தாலும் சரி கிறிஸ்துவுக்காக வாழ்வேன். எத்தனை வார்த்தைகள், எத்தனை சொற்றொடர்கள்! உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழும்பிய விசுவாசத்தின் வார்த்தைகள். கிறிஸ்துவே எனக்கு எல்லாம் என்பதே உண்மையான மனமாற்றம். அந்த மாற்றத்தை பவுலடியார் பெற்று சாகும் வரைக்கும் அவர் கிறிஸ்துவுக்கு சான்று பகரக்கூடிய ஒரு வீரனாக விளங்கினார். சாட்டையடிகளோ, கப்பல் உடைந்து போதலோ, வசைப்பாடுகளோ, சரியாக புரிந்து கொள்ளாமல் இருத்தலோ, இப்படி சமுதாயத்தில் அவர் பட்ட கஷ்ட நஷ்டங்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. அனைத்தையும் அவர் தாங்கிக் கொள்கிறார். இறுதியிலே அவர் தலை வெட்டப்படும் பொழுது கூட இயேசுவே ஆண்டவர் என்று மும்முறை அந்த வெட்டப்பட்ட தலை இப்படி இயேசுவை எடுத்துரைத்து மடிந்து போனது, மாண்டு போனது. இதுதான் கிறிஸ்துவுக்காக வாழுகின்ற ஒரு உண்மத்துவ நிலை. If you keep throwing the net, Jesus will provide the fish. முயற்சி செய். நீ வலை வீசினால் இயேசு மீன் தருவார். உன்னுடைய முயற்சிக்கு தகுந்த பலன் கிடைக்கும். இயேசுவோடு சேர்ந்து நீ பணிபுரிந்தால் நீ ஒரு ஹீரோ. இயேசு இல்லை என்றால் நீ ஒரு ஜீரோ. ஆகவே நான் இயேசுவோடு சேர்ந்து பணிபுரிகிறேனா? இயேசு என்னுடைய பணியில் இருக்கிறாரா? என் எண்ணத்தில், சொல்லில், செயலில் இருக்கிறாரா? இருக்க வேண்டுமாய் செபிப்போம். முழந்தால் இருப்போம். God our Father, may this new year be a time of faithful following of Jesus in his work of salvation. இறை தந்தையே, இப்புது வருடம் இயேசுவையும் அவரது மீட்பின் செயல்களையும் விசுவாசத்துடன் பின்பற்ற உதவி அருளும். வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கின்றார் என்ற புனித சின்னப்பரின் மனநிலையிலே நாங்கள் உம்மை பற்றி கொள்ள செய்திருடும். எங்கள் ஆண்டவராக இதை கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். ஒரு காணிக்கை பொருளாக உம் பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக, தந்தையே ஏற்பாயோ பலியாக நானே ஒரு
பொருளாக உன் பீடத்தின் முன் வந்து பணிவாக தந்தையே ஏற்பாயோ பலியாக. நன்றி. எழுந்திருப்போம், ஆசீர் பெறுவோம். ஜெபிப்போமாக. நல்லாயனாகிய இயேசுவே, ஆடுகளாகிய நாங்கள் நிறைவான வாழ்வடைய உமது உடலையும் இரத்தத்தையும் உணவாக எங்களுக்கு தந்தீர். இந்த உமது உணவால் புது வாழ்வு பெற்ற நாங்கள் உமக்கேற்ற நெறியில் நடந்து தகுந்த பணிபுரிய செய்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி.